பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 10. நீ பயப்படாதே, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். Do not fear, I will uphold you with my righteous right hand. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த காரியத்தை குறிச்சும் நீ பயப்படாத, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீ பயப்படாத. நான் உன்னை என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உன்னை பாதுகாப்பேன், உனக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் செய்து தருவேன். உனக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் உனக்கு வந்துடாதபடி நானே உனக்கு எல்லா காரியத்திலும் கூட இருந்து வழி நடத்துவேன். நான் உனக்காக யுத்தம் செய்வேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் நிர்மலமாக்கி போடுவேன். நான் உன்னை தாங்குவேன் என்று இயேசு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். அநேக நாட்கள் யாருமே எனக்கு இல்லைன்னு சொல்லி, ஆதரவாக யாருமே இல்லைன்னு நினைத்து நீங்க கலங்கி போயிருக்கிறீங்க. என்னுடைய எதிர்காலம் என்னாக போகுதுன்னு சொல்லி பயந்து போயிருக்கிறீங்க. உங்களுக்காக இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், பயப்படாத, எதை குறிச்சும் பயப்படாதன்னு சொல்லி இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால எந்த காரியமாக இருந்தாலும் பயப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று விசுவாசத்தோட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க செய்யுங்க. நிச்சயம் அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுப்பா, பிள்ளைங்க இந்த நல்ல ஆண்டவரே பயந்து போயிருக்கிறாங்க, அநேக காரியங்களை குறித்து பயப்படுறாங்க. ஆண்டவரே, எல்லா பயத்தையும் நீங்க நீக்கி போடுங்க. நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து எல்லா காரியங்கள்லயும் ஆண்டவரே இயேசுப்பா உதவி செய்யுங்க. பிள்ளைங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறாங்க. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. அவர் உங்களை தாங்குவார். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அவர் உங்களை பாதுகாப்பார். God bless you. Have a blessed day.